வணக்கம் மக்களே! வெல்கம் டு பிக் பாஸ் டாக்ஸ். இன்னைக்கு டே 36. இன்னைக்கு நாமினேஷன் டே. இன்னைக்கு நல்ல நாமினேஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ஏன்னா, போன வாரம் ரிவ்யூலயே நம்ம சொன்னோம். நாமினேஷன் வந்து ஒருத்தருக்கே கரம் வச்சு போடுறாங்க. ஒரே இடத்துல வோட்டிங் குவியுதுன்ற மாரி ஸ்ப்ரெட் ஆகணும்னு சொல்லி சொன்னோம். அதான் கேமுக்கு நல்லதுன்னு சொன்னோம். விஜய் சேதுபதி சொன்னாரு. அதுக்கேத்த மாரி இன்னைக்கு நாமினேஷன் நல்லா ஸ்ப்ரெட் ஆச்சு. இன்னைக்கு வந்து 17 பேர் இருந்தாங்க. அதுல வந்து சபரி கேப்டன் ஆயிட்டாரு. அண்ட் சீக்ரெட் டாஸ்க் வின் பண்ணதுல வந்து பிரஜின வந்து அவங்க நாமினேஷன் ஃப்ரீ பண்ணிட்டாங்க. மிச்சம் 15 பேர்ல 10 பேர் நாமினேட் ஆயிருக்காங்க. பட் ஆனா இந்த நாமினேஷன் ஒரே ஒரு சின்ன இஷ்யூ இருக்கு. என்னன்னா, நாமினேஷன் வந்து டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. யாருமே நாமினேஷன் டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. யார நாமினேட் பண்ண போறாங்க, யார பண்ணலாம் டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. பட் என்னன்னா, இந்த 5 பேர் வந்து பிரஜின், சாண்ட்ரா, திவ்யா, அப்புறம் வந்து பாரு, கமருதீன் வந்து என்னன்னா, யார நாமினேட் பண்ணலாம், யார நாமினேஷன்ல கொண்டு வரலாம், வோட்டிங்ல கொண்டு வரணும்னு சொல்லிலாம் பேசியிருந்தாங்க. ஆக்சுவலா அது வந்து ரூல்ஸ் படி அது பேசக்கூடாது. ஆனா இந்த வீட்டுக்குள்ள அது நடக்குது. குரூப்பிசம் இருக்கு. எல்லாருமே ஆள பார்த்து, கரம் வச்சு, ஃபேவரட்டிசம் பண்ணி போடுறாங்க. அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. அது நடக்குது. பட் இன்னைக்கு எபிசோட்ல இந்த நாமினேஷன்ல ரொம்ப ஆப்வியஸா அது வந்ததுனால, இந்த வீக்கெண்ட்ல கண்டிப்பா விஜய் சேதுபதி அத வச்சு செய்வாரு. இது விஜய் சேதுபதிக்கும் சரி, பிக் பாஸ் சரி நல்லா வசதியா போச்சு. ஏன்னா, அவங்க வந்து என்னன்னா, இத வச்சு அவங்க வந்து வீட்டுக்குள்ள நெறைய கலகம் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, அவங்க வந்து விஜய் சேதுபதி வந்து நாமினேஷன் டிஸ்கஸ் பண்ண நீங்க டிஸ்கஸ் பண்ணி போட்டீங்கன்னு சொன்னா, ஹவுஸ்மேட்ஸ்க்கு எல்லாமே அது தெரிய போகுது. அவங்களுக்கு தெரிஞ்ச உடனே என்ன பாரு, ஓ! இவங்கலாம் குரூப்பிசம் ஃபார்ம் பண்ணி நம்மள வாண்டடா நாமினேஷன் கொண்டு வந்தாங்கன்னு சொல்லி வீட்டுக்குள்ள வந்து இன்னும் பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகும். அது டிஆர்பிக்காக உங்களுக்கு யூஸ் ஆகும். பட் ஆனா ரூல் படி அவங்க நாமினேஷன் இது பண்ணக்கூடாது. விஜய் சேதுபதி இந்த வாரம் நல்லா தொக்கா வச்சு இவங்களலாம் வச்சு செய்ய போறாரு. அது கண்டிப்பா நடக்க போகுது. இப்ப நாமினேஷன்ல வந்த 10 பேர்ல வந்து யார் யாருன்னா, சுபிக்ஷா வந்து பிரஜின் வந்து டைரக்ட் நாமினேஷன் பண்ணாரு. அதுக்கப்புறம் என்னன்னா, சுபிக்ஷா செம காண்டாயிட்டாங்க. என்னன்னா, அவங்க ஆல்ரெடி போன வாரம்லாம் நல்லா டாஸ்க்லாம் பண்ணாங்க. பட் இருந்தும் நாமினேஷன் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி செம டென்ஷன் ஆயிட்டாங்க. அது பிரஜினும் சாண்ட்ராவும் நல்லா பிளான் பண்ணி வச்சு செஞ்சுட்டாங்க. அப்புறம் வந்து என்னன்னா, நாமினேஷன் ஆன 10 பேர்ல வந்து ஆரோரா, திவாகர், திவ்யா, கனி, பாரு, ரம்யா, சுபிக்ஷா, சாண்ட்ரா, வியன்னா, விக்கல்ஸ் இருக்காங்க. இதுல வந்து மோஸ்ட்லி வீட்ட விட்டு வெளில போறதுக்கான வாய்ப்பு யாருக்கு இருக்குன்னா, திவ்யாக்கு, சாண்ட்ராக்கு, விக்கல்ஸ் இருக்கு. ஏன்னா, அவங்களுக்கு பெரிய ஃபேன் ஃபாலோயிங் கிடையாது. பட் திவ்யா வந்து ஒண்ணும் பெருசா பண்ணல. சும்மா கத்தின்னு தான் இருக்காங்க. பட் சாண்ட்ராவும், விக்கல்ஸும் நல்லா ஆடுறாங்க. அவங்கள மக்கள் ப்ரிஃபர் பண்ணி உள்ள வச்சாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பட் என்ன பொறுத்தளவு ஒரு 5 பேர் வெளில போறதுக்கான எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் ஆரோரா, திவ்யா, திவாகர், அப்புறம் பாரு, ரம்யா. இந்த 5 பேர்ல யாரோ ஒருத்தர் போனா நல்லாயிருக்கும். எஸ்பெஷலி ஆரோரா வந்து வெளில போனா நல்லாயிருக்கும். ஏன்னா, அவங்களே பாவம் ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அவங்க நாய்க்குட்டிய ரொம்ப மிஸ் பண்றாங்களாம். துஷார மிஸ் பண்றாங்களாம். ஃப்ரெண்ட்ஸை மிஸ் பண்றாங்களாம். வீட்டுக்குள்ள ரொம்ப லோன்லியா இருக்காங்களாம். அவங்க ஆதிரை போகும்போதே வெளில போகணும்னு நினைச்சாங்களாம். துஷார் போகும்போது துஷார் கூட சேர்ந்து போனா நல்லா இருக்கும்னு நினைச்சாங்களாம். ஸோ ரொம்ப ஃபீல் பண்றாங்க. வீட்டுல அவங்க ஒண்ணுமே பண்ணல. தண்டத்துக்கு போது அவங்க நிறைய பைசா சம்பாதிச்சிட்டாங்க. அவங்கள மக்களா பார்த்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி வீட்டை விட்டு வெளில அனுப்பிச்சு எவிக் பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அது அவங்களுக்கு நல்லா இருக்கும். வீட்டுல இருந்து ஒரு வேஸ்ட் லகேஜ் குறைஞ்ச மாதிரி இருக்கும். கேமும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் ஆகும். ஸோ இந்த வாரம் ஆரோரா போனாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். மற்றபடி சபரி இன்னைக்கு கேப்டன் ஆயிட்டாரு. கேப்டன்சி டாஸ்க் வின் பண்ணி சபரிக்கு வாழ்த்துக்கள். அப்புறம் இன்னைக்கு வினோத் வந்து தேவையில்லாம கெட்ட வார்த்தை பேசிட்டாரு. அவர் கமருதீன் கூட அவர் தேவையில்லாம பேசுறது தேவையில்லாம சண்டை போடுறாரு. வினோத் அதை குறைச்சிட்டு கேமை கான்சென்ட் பண்ணா நல்லா இருக்கும். அதே மாதிரி விக்கல்ஸ் வந்து என்னன்னா அவரோட லெவலை வந்து கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கிறேன். ஏன்னா பாரு வந்து பிரச்சனை பண்ற ஆள் தான், சும்மா வெறுப்பேற்ற ஆள் தான். பட் அதுக்காக விக்கல்ஸ் தான் அவரோட குவாலிட்டி லெவலை இறங்கி விட்டு பாரு கிட்ட போய்லாம் அவளை சண்டை போட்டு இறங்கணும்னு அவசியம் இல்லை. விக்கல்ஸ் அவர் லெவலில் மெயின்டைன் பண்ணிட்டா நல்லா இருக்கும். நம்ம அடுத்த ரிவ்யூல சந்திப்போம்.